பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாளையும் ஏசப்பா நம்மளுக்கு தந்த அவருடைய கிருபைக்கும் தயவிற்கும் இரக்கத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேளையில் நைட்டு நம்ம தூங்கும்போது ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? நம்மளுக்கு நைட்டு இருட்டை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப பயந்துகிட்டே இருப்போம். இப்போ நம்ம அம்மா பக்கத்தில் படுக்கிறோன்னா அம்மா அம்மா பக்கத்துலேயே இருமான்னு சொல்லுவோம். அம்மா தூங்கிடாத, நான் தூங்குனதுக்கப்புறம் தூங்கு அப்படின்னு சின்ன பிள்ளைல நம்ம சொல்ற பழக்கம் இருக்கு. பெரிய பிள்ளைங்க ஆனாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும். வீட்டுல தனியா இருக்கிறோம் அப்படின்னா அவ்வளவுதான், செத்தே போயிடும் இல்லையா? பயம், எப்ப எதுக்கெடுத்தாலும் பயம். அப்ப அந்த பயத்தை நம்ம எப்படி போக்குறது? நம்ம கூட ஒருத்தங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனா யாருமே இருக்கிறது இல்லை இல்லையா? ஆனா உங்களுக்கு தெரியுமா, உங்க கூட ஒருத்தர் இருப்பார், அவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. அதுதாங்க தேவாதி தேவனாகிய கர்த்தர். அது எப்படிங்க நான் நம்புறது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க நைட்டு தூங்கும் முன்னாடி நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு தெரியாது. ஆனா என்ன பண்றீங்க, கரெக்டா அலாரம் வைப்போம். 5 மணி இல்லைன்னா 6 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த மொபைல் என்னை எழுப்பி விடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில நீங்க என்ன பண்றீங்க, அலாரம் வச்சுட்டு தூங்குறீங்க. அதே மாதிரி நைட்டு பாத்தீங்கன்னா எப்படி தூங்குறீங்க, நிம்மதியா தூங்குறீங்க. ஏன்னா கீழே செக்யூரிட்டி இருக்காங்க, மேல அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அப்படி இப்படின்னு நம்ம நம்பி தூங்குறோம் இல்லையா? இந்த சூரியன், அதே மாதிரி பறவைங்க, காக்காங்க, குருவிங்க, புல்லுங்க, காலையில பூக்க வேண்டிய பூ, இதெல்லாம் எந்த அலாரத்தை வச்சு எந்திரிக்குதுங்க, இல்ல எந்த அலாரம் வச்சு தூங்குதுங்க? நீங்க நைட்டு பாத்தீங்கன்னா மரம்லாம் தூங்கும் இல்லையா? அந்த இலை அப்படியே கீழே வந்துடும் இல்லையா? நீங்க நைட்டு பாருங்க, இயற்கையை பாருங்க, அழகா தூங்கிடுவோம். காலையில பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா எல்லாமே இருக்கும். அவங்க எல்லாம் அலாரம் வச்சிருக்காங்களா? அது எப்படி? 6 மணி ஆனா கரெக்டா சூரியன் உதிக்குது, அதுக்கு முன்னாடி வானம் செவ செவ செவன்னு அழகா இருக்கு. எப்படிங்க? ஆமாங்க, ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அலாரம் வைக்கிறது கிடையாது. அவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. 24 ஹவர்ஸும் முழிச்சுதான் இருக்கிறார். அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்றார். அப்போ நம்ம ஏங்க பயப்படணும்? எனக்கு நைட்டு பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, நைட்டு எனக்கு இருட்டை பார்த்தாலே பயமா இருக்கு, எனக்கு சூழ்நிலைகளை பார்த்தாலே பயமா இருக்கு, ஐயோ எனக்கு வியாதி, ஐயோ உலகம் ஃபுல்லா கொரோனா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. உங்களை விட்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அப்படி சொல்லுகிற ஒரு தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கீங்க சரிங்களா? அதனால நம்பிக்கையா இருங்க. அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கண் லைட்டா கூட மூடுறது கிடையாது, உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ நம்பிக்கையா மேல பார்த்து உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என் கூட இருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க லைஃப சரிங்களா? அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணும்போதும் அவர் பார்க்கறாரு, நல்லது பண்ணும்போதும் நம்மளை பார்க்கறாரு சரியா? அதனால அவருக்கு பயப்படவும் செய்யணும், அவர் மேல நம்பிக்கையாவும் இருக்கணும், அவர் மேல அன்பாவும் இருக்கணும். ஏன்னா அவர் நம்மளுடைய அப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த நாளே அவர் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார். ஸோ அவரோடு கூட உங்கள் நேரத்தை நல்லபடியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ God bless you. Thank you for listening and have a nice day.